விவசாயிகள் மற்றும் ஊரகத் தொழிலாளர்களுக்கான பணவீக்கம் கடந்த டிசம்பரில் முறையே 5.1% மற்றும் 5.5%மாக சரிந்துள்ளது. மத்திய தொழிலாளா நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணவீக்கம் என்பது தொடர்ச்சியான மற்றும் குறிப்பிடும்படியான பொது விலைமட்ட அதிகரிப்பு ஆகும். சற்று விளக்கமாக கூறினால், பணவீக்கம் என்பது பண்டங்கள் மற்றும் பணிகளில் பொது விலைமட்ட அதிகரிப்பு விகிதத்தையும் அதன் விளைவாக பணத்தின் வாங்கும் சக்தி குறைவதையும் காட்டுகிறது. ஜிபிஎஸ் போல நம் நாட்டின் வழிகாட்டுதல் பயன்பாட்டுக்கான NVS செயற்கைக்கோள் GSLV-1 5 ராக்கெட் மூலம் ஜனவரி 29ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படுகிறது. ஐசிசி வெளியிட்ட கடந்த ஆண்டிற்கான சிறந்த மகளிரணியில் ஸ்மிருதி மந்தனாவுக்கு இடம் பிடித்துள்ளார். ஒருநாள் போட்டிகளுக்கான சிறந்த அணியின் கேப்டனாக தென்னாப்பிரிக்காவின் லாரா உள்ளார்.